உங்கள் வசந்த சேகர். இப்போ ஒரு 2 நாள் முன்னாடிக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஜப்பானில் நிறைய மீன்கள் வந்து கதை வருங்க வச்சு. அது என்னடா இதுமாரி ஒதுங்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தாக்க, அந்த நம்மள தான் இருக்காங்களே இணையதளவாசிகள், அவங்கள போய் படம் எடுத்து போட்டு காட்டினாங்க. அதில் சில பேர்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மீன் வந்து ஒதுங்குச்சா மிகப்பெரிய ஒரு அழிவு இருக்குது அப்படின்னு அங்கேயும் பேச ஆரம்பிட்டாங்க. ஏன்னா நம்மளை விட ரொம்ப அந்த அந்த பழமையான விஷயங்களை நம்புறதா ஜப்பான், தாய்லாந்து, இந்தோசீனாலாம் ரொம்பவும் இது பண்ணுவாங்க. அது இந்த மீன் ஒழுங்குனாவே பயங்கர உலகத்துக்கு அழிவு வரப்போகுது மாதிரி பேசிட்டாங்க. அதே மாதிரி இப்போ எனக்கு 2 நாளாக காசிமேடு பகுதியில் இருந்து சில மீன்கள் வந்து ஒதுங்குதுங்க. அது புழு ரேக்கன், அந்த அந்த மாதிரி இருக்கிற அந்த மீன் பேர் வந்து அது வந்து நிறைய இனம் இருக்குது. அதில் இனம் வந்து ஒரு 10 இனம் மாதிரி இருக்குது. அதில் எல்லோ கில்லோ அந்த மாதிரி புழு எல்லோ அப்படியே வரும் அந்த 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 மீனுடைய இது. அது வந்து ஒதுங்கணும்னு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. இங்கேருந்து நம்ம மக்கள்லாம் ஏதோ மீன் வந்து ஒதுங்கி இருக்காமேன்ட்டு அது அப்படியே சூறாவளி மாதிரி அப்படியே பரவிடுச்சு எல்லா மக்கள்கிட்டும். அங்கே பார்த்தா அது பார்த்தா அந்த மீன் வந்து மிகவும் விஷத்தன்மை வாய்ந்த ஒரு மீனுங்க அது. அதுக்கு தொட்டால் கூட லைட்டாக நம்ம பட்டால் கூட விஷம்தான் அது. அப்படி ஒரு கொடுமையான இது. அதை என்ன பண்ணிட்டாங்க சில பேர், இது வந்து ஒதுங்குச்சுன்னா அவ்வளோதான், இங்கே மிக உலகமே அழிய போகுது அப்படி இன்னொரு குரூப்பு அது அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இப்படி தான் இருக்குமா, இப்படிலாம் இருக்க மீன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறவங்களும் சில பேர் இருக்காங்க. எப்படிலாம் வதந்தியை பரப்புகிறாங்க பாரு, இது உலகமே அழிய போகுது அதுமாரிலாம் வந்து ஒரு குரூப் வந்து பண்ணுது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏதோ அங்கே ரசாயன கழிவு எதுவும் சேர்ந்துருக்கும், அதில் தாங்க முடியாமல் இது வந்து இந்த மீன்கள் வந்து இப்போ கரை ஒதுங்குது. அது எது ஒவ்வொரு காலத்திலும் ஒன்று ஒன்று ஒதுங்கும். அதுமாரி சில மீன் வகைகள் வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் சில அந்த ரசாயன கழிவுலாம் வந்து சேருது இல்லையா, அதை சுவாசிக்க முடியாது, அதனால அதுமாரி இறந்து போயிடும். அதுமாரி இந்த வகை மீன்கள் வந்து இப்போ வந்து ஒதுங்கியிருக்குங்க.